முத்துநகை முழுநிலவே முத்து விளக்கே பொடி மலரே. மழை போல் வீசும் பேச்சை நாள் முழுதும் கேட்டால் போதும். பூவிழிகள் காட்டும் காட்சி நீர் மதகை மோதும் கோலம். அருவி வழியும் அழகுமே உனது சிரிப்பில் சீதருதே. சினுங்கும் உனது குரலிலே உலகம் விடியுதே. மாமா எம்பட்டு நேரம் கீழேயும் உட்காந்துருப்பீங்க மாமா, கால் வலிக்க போகுது மாமா, எந்திரிங்க. எனக்கு வலிச்சாலும் பரவாயில்ல மல்லிகா. மல்லிகா, நிஜமாவே நான் அப்பா ஆயிட்டேனா? முதல்ல என்ன மன்னிச்சிரு மல்லிகா. உனக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாம நான் எதுக்குதான் டாக்டர் படிச்சேன்னு எனக்கு தெரியல. ஒரு உலகத்துக்கு எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் பார்க்கறேன். என் பொண்டாட்டிக்கு ஒண்ணு என்னால பார்க்க முடியலையே. என்ன மன்னிச்சிரு மல்லிகா. மாமா ஏன்ட்ட போய் மன்னிப்பு கேட்குறிய? எந்திரிங்க மாமா, மாமா கால் வலிக்க போகுது மாமா. மாமா எந்திரிங்க மாமா, பார்த்து மாமா. அப்படி பார்த்தா முதல்ல நீங்க தான் என்னை மன்னிக்கணும். நான் மாசமா இருக்கேன்னு கூட அதை கவனிக்காம இருந்தது ஏன் தப்பு. ஏன்னா தான் மாசமா இருக்கிறது பொம்பளைக்கு எப்படியா இருந்தாலும் தெரிஞ்சு போயிடும். ஆனா அதை கவனிக்காம இருந்தது நான் தான். ரெண்டாவது தேவையில்லாம உங்ககிட்ட சண்டை போட்டது. மாமா மாமா நீங்க என்ன பேசுறேன்னு எனக்கே ஒண்ணுமே விளங்கல மாமா. தேவையில்லாமல எதையோ பேசி உங்களையும் கஷ்டப்படுத்திவிட்டேன். இப்போ உங்களுக்கு இப்படி ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு நான் தானே மாமா காரணம். இல்ல குட்டிமா, நீ எதுவுமே காரணம் இல்ல. இது இப்படி நடக்கணும்னு நடந்துருச்சு. இல்ல மாமா, இசைதேன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி சமயத்துலலாம் ஏதோ ஏதோ ஒரு மாதிரி இருக்குமா. யார் பேசினாலும் எரிஞ்சதே விழுக தோணுமா. அதே தேவையில்லாம உங்க அக்கா பேசுறதுலாம் கேட்டுவிட்டு அப்படி பேசிவிட்டேன் மாமா. நான் உங்களை சந்தேகப்பட்டுட்டேன்ல மாமா, மன்னிச்சுக்கிறேங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்லடி. மாமா அல்லாதிய மாமா, அம்மா சங்கடமா இருக்கு மாமா, அல்லாதிய. சரி, நான் அழல. அது நீ அம்மா ஆயிட்டேன்னு சொல்லவும் என்னால சந்தோஷம் தாங்க முடியாம தான் அழுது. என் மேலதான் மல்லிகா தப்பு. நான் ஒரு டாக்டரா இருந்து உனக்கு என்ன ஏதுன்னு கூட கண்டுக்காம இருந்திருக்கேன் பத்தியா. முதல்ல என்ன மன்னிச்சிருடி. வேண்டாங்க, நான் உங்களை மன்னிக்கிற அளவுக்கு நீங்க என்ன தப்பு செஞ்சீங்க? தப்பெல்லாம் என் மேலவே. யாரும் என்னமோ சொல்றாண்டு தேவையில்லாம உங்களை நான் சந்தேகப்பட்டேன்ல மாமா. நான் என்ன பேசுறேன்னு எனக்கு ஒண்ணுமே விளங்கல மாமா. அதே மாமா அப்படி பேசிவிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்க மாமா. மாமா அப்பா வரப்போறாரு மாமா. அப்பா வானவில் கூட ஒரு ஊஞ்சல் ஆட தாயின் அன்பு மறந்தே நீ ஆடிடாரோ பாட. தோளின் மீது சுமந்து ஓர் ஆசான் போல கற்றுக் கொடுத்தாயே என் புலங்களைந்து மாட. மல்லிகா, உன்னை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்து ராணி மாதிரி பாத்துக்கிறேன்னு சொல்லி உன்னை நானே அடிக்கடி அழுக வைக்கிறேன்ல, நானே உன்னை அடிக்கிறேன்ல. அப்படிலாம் இல்லை மாமா. நான் நீங்கள் கோவப்படுற மாதிரி நடந்துக்கிட்டா நீங்கள் அப்படித்தானே செய்வீங்க. சரி அதை விடுங்க. ஆனால் நீங்கள் என்னை மன்னிச்சுக்கோங்க. எம்பிட்டு பெரிய வார்த்தை உங்களை பார்த்து கேட்டுவிட்டேன், மன்னிச்சுக்கோங்க மாமா. அதை விட்ரி, அது ஒன்றும் இல்லை. என்ன, அது முடிஞ்சு போச்சு. இனி அடுத்து நடக்க போகிறது என்னமோ அதை பார்ப்போம். இனிதான் நீ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், புரியுதா? நீங்கள் இருக்கும்போது எனக்கு என்ன, அதில் நீங்கள் பார்த்துக்கிடுவிய மாமா. சொல்லுமா. நான் மாசமாக இருக்கிறத என் அம்மா கிட்ட நேரில் போய் ஊரில் சொல்லணும் மாமா. இங்கெல்லாம் வேண்டாம், ஒரு வாரம் கழிச்சு வாரேன்னு சொன்னோம்ல, ஒரு வாரம் கழிச்சு நம்ம மதுரைக்கு போவோம் மாமா. சரிதான், ஆனால் இந்த மாதிரி டைமில், அதாவது ஒரு 3 months வரைக்கும் ட்ராவல் ரொம்ப பண்ணக்கூடாது. சரி, ஓகே, காரில் போயிட்டு வந்துடலாம். காரில் கூட வேணாம், அந்த ட்ரெயினில் போவாங்களே, நான் போனதே இல்லை, கூட்டு போறீங்களா? அப்படித்தானடியா ரஜாத்தி, உங்களுக்கு என்ன, ட்ரெயினில் நம்ம ஊருக்கு போகணும் அவ்வளோதானே, நான் பார்த்துக்கிறேன்.
இனிமே நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். புரியுதா? அந்த படி ஏறி ஏறி இறங்குவ பத்தியா, அந்த வேலை இருக்கக்கூடாது. மெதுவா சிரிக்கணும். சிரிக்கணும், ஓவரா சிரிக்க கூடாது. நிறைய ரூல்ஸ் போடுவேன், அந்த மாதிரி தான் இருக்கணும். நைட்ல ரொம்ப நேரம் முடிக்க கூடாது. நல்லா சாப்பிடணும். ஐயோப்பா நீங்க டாக்டர் எனக்கு தெரியும்பா. சும்மா அப்படி லாச்சர் அடிப்பிய. வேலைங்க நான் வாரேன். எங்க வாரிய? என் அழகு. இது வரைக்கும் சிங்கிளா இருந்த என் பொண்டாட்டி இப்போ டபுள் ஆயாச்சு. இனிதான் ரொம்ப ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும் என் செல்லக்குட்டிய. சரியாடி பட்டு? நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன? டாக்டர் ரொம்பத்தையும் பாக்குறிய. வெக்கமா இருக்கு டாக்டர், நான் வாரேன். என்ன சார், வக்கீல் ஆபீஸ்க்கு பொசுக்கு கூட்டு வந்துட்டிய? அது இது பார்த்தா ஏதோ லைப்ரரி மாதிரி தெரியுது. வக்கீல் ஆபீஸ்க்குள்ள இப்படிலாம் இருக்கா என்ன? இன்னைக்கு தான் முறையா வாரேன். உனக்கு தெரியாது லதா, நெசந்தே இப்படிதான் இருக்கும்ல. அதாவது அவங்களுக்கு ஒவ்வொரு ரூம் இருக்கும், ஒவ்வொரு கேபின் இருக்கும். எனக்கு கேபின் அந்த சைடு இருக்கு. இல்ல புக்கு தானே தேடி வந்தோம். அதாவது நான் இப்படி ஒரு பொசிஷன்ல நிக்கிறேன்னா அதுக்கு எனக்கு ஒரு புக்கு தான் கை குடிச்சிச்சு. அந்த புக்கு உனக்கு கொடுக்கலாம்னு தாத்தா. அப்படியா? அதுக்கு என்ன வெளியே நிக்க சொல்லி அப்படியே எடுத்து கொடுத்துருக்கலாம்ல. இவ்வளவு தூரம் லைப்ரரி வைக்க கூட்டிட்டு வரணுமா என்ன? பார்த்தா லைப்ரரி மாதிரியே தான் தெரியுது. அது ஒவ்வொருத்தவங்க அமைச்சுக்கிறதே. நம்மளுக்கும் இடம் கொடுத்தாங்கன்னா அதுக்குள்ள புக்கை வாங்கி வைக்க வேண்டியதே. எனக்கு புக்ஸ் படிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்ப பார்த்தாலும் புக்கும் கை மாதிரியும் சுத்துவேன். என்னைக்கு வைக்க கோர்ட்டு கேஸ்ட்டு போனோமோ அதுல இருந்து நம்மளுக்கு எதுவும் கிடைச்சு வர மாட்டேங்குது. அதே டைம் கிடைக்கணும்ல, அதனால வேற ஒண்ணு இல்லதா. இனி நீ படி, உனக்கு எல்லா புக்கையும் எடுத்தாரேன். நீ நல்லா படிச்சு நீ நல்லா பெரிய வைக்கல வர வேணா. சார், நீங்க இப்படி பேசும்போது எனக்கு ஒன்று தோணுது, சொல்லலாமா? சொல்லுதா. அது ஒன்றும் இல்லை சார், நான் முன்னே சொல்லியிருக்கேன். எனக்கு அப்பா அம்மாண்ட்டு யாருமே கிடையாது. என்னை ஒருத்தவங்க வளர்த்தாக. இனி அனாதேன்னு சொல்லினேன். என் புருஷன் வீட்டிலேருந்து நீ வெளியே அனுப்புனாங்க. எனக்கு அதெல்லாம் பெருசாக தெரியல சார். அதாவது என் புருஷன் வாரதுக்கு முன்னாடி என்னை வளர்த்த விட்டுருங்க. எனக்காக என் மேலே அக்கறைப்படுறதுக்கு யாருமே இல்லை சார். உண்மை அதுதான். என்னடா அது தலையும் புரியாமல் வாழும் புரியாமல் இப்படி சொல்லிவிட்டாலே அப்படின்னு நினைப்பிய? உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்கிறேன். அதாவது நான் பிறந்ததுலேருந்து என்னை யார் பெற்றாகன்னு எனக்கு தெரியாது. அதாவது எனக்கு ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்ச வரைக்கும் தான் எதுவாக இருந்தாலும் அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் என் மேலே அக்கறை யாருமே பட மாட்டாங்க. அக்கறை படுவாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீ இதை பண்ணாத, இதை செய், இதை செஞ்சால் நீ இப்படி ஆயிடுவ, அப்படி நீ நடந்துக்க கூடாது, அப்படி இப்படின்னு சொல்லி என்னை யாருமே கைட் பண்ணதில்லை. அதாவது வழி நடத்துனது கிடையாது. அப்படி ஒருவேளை என்னை யாராவது வழி நடத்திருந்தாகண்டா அப்போ ஐயோ இதை நம்ம பண்ணனா அவங்க அப்படி நடப்பாங்க இப்படி நடப்பாங்க அப்படிங்கிற எண்ணம் எனக்கு வந்திருக்கும். அப்படி யாருமே நீ பண்ணது கிடையாது. அதனாலே என்னமோ இப்படி வைராக்கியமாக இருக்கேன். ஏன்னா யாராவது நம்ம வாழ்க்கையில் நம்மளை கட்டுப்படுத்தினாதான் நமக்கு சில விஷயங்கள் உணரும். அதாவது ஐயோ இதை நம்ம பண்ணிட்டு அவங்க அப்படி நடப்பாங்களே இப்படி நடப்பாங்களே, இதனால என்ன பிரச்சனை வரும் அப்படிலாம் நம்ம யோசிப்போம். ஆனால் எனக்கு அப்படி யாருமே கிடையாது. அதனாலதான் இப்படி தைரியசாலியா இப்படி வைராக்கியமாக இருக்கேன்னு கூட நான் அடிக்கடி நினைச்சது உண்டு. ஆனால் இப்போ இதை செஞ்சா நீ இப்படி ஒரு நிலைமைக்கு வருவ அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க வாயால வருதுன்னா அது நீங்க தான். நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு உணர்வு பூர்வமான சம்பந்தம் இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் கடவுளோட விளையாட்டம் கூட யோசிக்க முடியல. சரி, என்னமோ நான் ஒரு கிறுக்கச்சி என்னமோ பேசிக்கிருக்கேன். என்ன புக்கு? அப்படிலாம் ஒண்ணு இல்ல. ஆனா ஒரு விஷயம் உண்மைதே. யாராவது நம்ம வாழ்க்கையில நம்மள கைட் பண்ணி வழி நடத்தி போகணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களோட கட்டுப்பாட்டுல தான் நம்ம இருக்கணும்ன்ற ஒரு எண்ணம் இருக்கும். ஆனா அதே இவங்க நம்மள கைட் பண்ணல, இவங்க எந்த விதத்திலுமே நம்மள நீ இப்படி போ அப்படி போன்னு யாரும் சொல்லல அப்படின்னா நாம இஷ்டத்துக்கு தான் நம்ம இருப்போம். ஆனா நாம இஷ்டத்துக்கு இருக்கிறது தப்பு கிடையாது. அதுல நல்லது கெட்டது பார்த்து இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம். அதுவும் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு நீ எல்லா விஷயத்திலுமே சிறந்துதான் இருக்க. என்ன, உனக்கு யாருமே எந்த விஷயத்துமே தப்பு சொல்ல முடியாது. அதனால நீ வெற்றி பாதையை நோக்கி போய்கிட்டே இருக்கா. யார் ஏறி மிதிச்சுட்டு போய்கிட்டே இரு. ஏன்னா அவங்களே நம்மள ஏறி மிதிக்கணும் யோசிக்காத போது நாம மட்டும் என்ன வெண்ணெய் யோசிக்கணும்? வேண்டாமே வேண்டாம். என்ன, இருக்கிறது ஒரு வாழ்க்கை, அது நம்மளோட வாழ்க்கை நமக்கானது. நாம நம்மளுக்காக வாழ்ந்துகிட்டு போய்கிட்டே இருக்கணும். அவன் பேசுவியா இவன் ஏசியாண்டு நினைச்சுட்டு இருந்தா வச்சுக்கோ, நம்மளால நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியாது. சரி, உனக்கு ஒரு புக் எடுத்து கொடுக்கத்தே இப்ப இங்க வந்தோம். ஆனா பாரு என்னென்ன பேசிக்கிருக்கோம். சரி வாத்தா, என் கேபினுக்கே போவோம். அங்கதான் இந்த புக் வச்சிருக்கேன். சரிங்க சார், வாங்க போவோம். உலகில் உறவானிதான் என இருக்கிறேன்.
அழுதுதானே? இல்லடா, கண்ணுல தூசி விழுந்துருச்சு, அதான் அழுத மாதிரி. பொய் சொல்லாதடி, உன்னை பத்தி எனக்கு தெரியும் சரியா? ஆமா, நீ எதுக்கு இங்கே நிக்கிற? காலையில சாப்பிட வர சொல்றதுக்கு வரவே இல்லையா? என்ன பிரச்சனை உனக்கு? இல்லங்கோ, மனசெல்லாம் ஒரு மாதிரி படப்படன்னு இருக்கு இல்லங்கோ. என்னன்னே தெரியல, ரொம்ப பயமா இருக்கு. பயமா இருக்கா? காரணமே இல்லாம பயமா இருக்குன்னு சொல்ல மாட்டியே. நீ எவ்வளவு பெரிய தைரியமான பொண்ணு, ஏன்டி இப்படி அழுதுட்டே இருக்க எப்ப பார்த்தாலும்? இல்லங்கோ, நான் ஒரு கனவு கண்டேன்டா. என்ன கனவு? அம்மா தாலியை பார்த்துட்ட மாதிரியா? ஆமா இல்லங்கோ, ஆமா ஆமா ஆமா, நீ தாலியை பார்த்துட்ட மாதிரி தான். பயமா இருக்குடா. உனக்கு இங்க வா. இல்லங்கோ, பார்த்து. இசை, முதல்ல அழுகிறத நிறுத்து. நிறுத்து. முடியல. நான் இருக்கேன்ல, அப்புறம் என்ன? அழுகிறத நிறுத்து. இங்க பாரு, கனவு கண்டாலும் சரி, ஏன் நிஜத்திலேயே நான் கட்டின தாலியும் அம்மா பார்த்தாலும் சரி, எனக்கு கவலை இல்லை, நான் அன்னைக்கே சொல்லிட்டேன். அப்புறம் என்ன? இதுக்கெல்லாம் யாராவது உட்காந்து அழுவாங்களா? அப்படி இல்லை இல்லங்கோ, உனக்கு விஷயம் தெரியாது. நான் தாலி மாட்டிக்கிட்டா என்ன பண்றது, ஏது பண்றது, அதை மட்டும் யோசிக்கல இல்லங்கோ. என் அம்மா என்ன பிரச்சனை பண்ண காத்திருக்குன்னு தான் பலமான யோசனையா இருக்கு. இது ஒரு பிரச்சனையா? மிஞ்சி மிஞ்சி போனவன் அம்மா என்ன பண்ணுவா நீ நினைக்கிற? அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி அப்படியே அழுது சீன் போடுவா என்ன? அதுக்கப்புறம் ஐயோ இனிமே என் பொண்ணு நான் இருக்க விட மாட்டேன், நான் தனியா போறேன்ட்டு உடனே உன் கையை பிடிச்சி நீ இழுத்துட்டு போனேன்னு நினைப்பா. அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா நீ என் கைக்குள்ளதான் இருப்ப என்ன? நீ அப்போ உன்னை நான் விட்டெல்லாம் கொடுத்துட மாட்டேன், புரியுதா? என்ன மீறி உன்னை இந்த வீட்டுல இருந்து அவ கூட்டிட்டு போறாளா நானும் பாக்குறேன். சில டைம் எனக்கு ரொம்பவே டவுட்டா இருக்குடி, நீ டாக்டர் தான் படிச்சிருக்கியானு. இல்லங்கோ, நான் தைரியமான பொண்ணு தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த மாதிரி மறைச்சு ஒரு தப்பு பண்ணும்போது, அது தப்புன்னு தெரிஞ்சு பண்ணும்போது கொஞ்சம் கூட நம்ம பயப்படலைன்னா அப்புறம் அது வேற மாதிரி போய் முடிஞ்சிடும். அப்படிலாம் இல்லை, தப்புன்னு தெரிஞ்சுதான் அந்த தப்பை நம்ம பண்றோம் என்ன? அதுக்குள்ள என்ன பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்றோம் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு தான் தப்பவே நம்ம செய்ய போறோம், புரியுதா? அப்படி மனசுக்குள்ள நினைச்சுக்கோ. மூலமா என்ன ப்ராப்ளம் வந்தாலும் சரி ஃபேஸ் பண்றதுக்கு நான் ரெடியா தான் இருக்கேன். நீ தான் கவுந்துருவேன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. என்னடா இப்படி சொல்ற? அப்படிலாம் இல்லை, எனக்கு நீயா என் அம்மாவான்னு கேட்டா நீ தான் சொல்லுவேன். இங்க ஏன் நெஞ்சு மேல சாஞ்சுக்கிட்டு இதை சொல்லுவேன். உன் அம்மா 2 சொட்டு கண்ணீர் விட்டுட்டா ஐயோ எனக்கு என் அம்மா தான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவேன். ஐயோ, அதாவது இது எப்படி சொல்றது, இது ஒரு மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு அர்த்தம். எப்படின்னா, ஏன்னா நம்மள 10 மாதம் சுமந்து பெற்றது நம்ம அம்மா, அது ஒரு ஃபீல் இருக்கும். லைஃப்ல நம்ம கூட வர போறவன் தான் புருஷன், அது ஒரு ஃபீல்ல இருக்கும். 2 ஃபீலையும் நீ போட்டு குழப்பிக்கிட்டு எதுக்கு? தேவையே இல்லை. உனக்கு அந்த சமயத்துல என்ன தோணுதோ அதுதான் உனக்கு பெட்டர். அதுக்காக எனக்காக உன் அம்மாவையும் உன் அம்மாக்காக என்னையும் விட்டு கொடு அப்படின்னு நான் சொல்லலை என்ன? உனக்கு தோணும்ல, அதுதான் அங்க நினைச்சு நிக்கிறது. என்னமோ சொல்ற போடா. எனக்கு இதே மாதிரி இந்த நெருக்கம் மட்டும் போதில்லைங்க. சரிடி, இப்ப எதுக்குடி நையின்னு இருக்க? சரி, எந்திரிச்சு அங்கிட்டு போ, யாராவது பார்த்துட்டாங்கன்னா அவ்வளவுதான். அடி பாவி, எதுக்கடி சிரிக்கிற? அப்போ டிராமாவா? அப்போ கொஞ்சம் ஃபீலிங்கா இருந்துச்சு. இப்போ இந்த நெருக்கம் இருக்குல்ல, அதனால எனக்கு அழுக வரல. நம்ம ரொமான்ஸ் பண்ணலாமா? லதா, இங்க வா, உன் பொண்ணு லவ் பண்ணிட்டு இருக்கா. எங்கடி எங்க அம்மா? எங்கடி? எருமைகளா, எங்கடி இப்படி நின்னுட்டு இருக்கீங்க? எங்கடி எங்க அம்மா? சொல்லுடி. ஏண்டி எங்க அம்மாங்கன்னு உன் மடியிலே உட்கார்ந்திருக்க? இல்ல நான் தெரியாமலே கேக்குறேன். லதா வந்து இப்படி மடியிலே உட்கார்ந்திருப்பியா? சொல்லு. அப்போ என் அம்மா வரலையா? ஏன் இப்படி பயமுறுத்துறீங்க? அவன மூஞ்சி பாரு. என்ன ஓரா பேசிட்டு இருக்க? என்ன மறந்துருச்சோ? லூசுங்களா, அவதான் சும்மாவே எதுக்கெடுத்தாலும் பயந்துட்டு இருக்கான்னு தெரியுதுல, அப்புறம் என்ன பயமுறுத்திட்டு இருக்கீங்க? ஏய் ரங்கோவா, நீ வாய் மூடி, நீலாம் இல்ல பேசவே கூடாது. நாங்க எங்க நாட்டு தான் சண்டை போட்டுட்டு இருக்கோம். நீ வேலையை பார்த்துட்டு அமைதியா இருந்துக்க. ஏண்டி உனக்கு என்ன தைரியம் இருந்திருந்தா இவ்வளோ பெரிய வீட்டுல இந்த இடத்துக்கிட்ட வந்து திருட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பீங்க? திருட்டு ரொமான்ஸ்? ஏண்டி எனக்கே ஒரே கஷ்டமா இருந்தது, அதனால தான் இளங்கோவை பார்த்துட்டு போலான்னு. என்ன கஷ்டம் சாமி? கொஞ்சம் சொல்லி நாங்க தெரிஞ்சுக்கிறோம். என்ன கஷ்டம்? அது என்னமோ கஷ்டம்டி, புருஷன் முன்னாடில பர்சனலா இருக்கும், அதெல்லாம் தலையிட்டா போகடி முதல்ல. சரி, எங்க அம்மா வருதான் பாரு, நான் கொஞ்ச நேரம் பேசிட்டு வரேன். என்னடா பல்ல காட்டுற? இப்ப எதுக்கு பல்ல காட்டிட்டு இருக்க? உன் முன்னாடி நீ மாமாவை பார்க்க சொல்றடா? என்ன நான் போய் லதா கூட்டிட்டு வரவா? எப்படி உட்கார்ந்திருக்கீங்க 2 பேரும்?
அப்பா மேல செம்ம கோவத்துல இருக்கேன். கோவம் தான் போய் கால் சேர்த்து தப்பு. ஆமா, நான் இது சொல்லி கொடுக்கல, என் பொண்டாட்டி தான் அப்பா சொல்றா. சரி போங்க, 2 பேர் யாரும் வராங்களான்னு பாருங்க, போங்க. டேய் இளங்கோவா, ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கடா. நான் போய் லதாட்லாம் சொல்ல மாட்டேன், நேரா அன்பன்ட்ட போயிருவேன். அப்புறம் அவ என்ன பண்ணுவான்னு உனக்கு தெரியும். யாருக்கிட்ட வேணாலும் சொல்லு, ஐ டோன்ட் கேர். இனி இளங்கோ எதுக்காகவும் கவலைப்பட மாட்டான். போங்க. அவனே இருடா இரு. அம்மா பாத்துமா பாத்து, ஹார்ட் வெளிய எடுத்துறாத. எடுத்தாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா அங்க அவ தானே இருக்கா. இதெல்லாம் எங்கிட்டு போய் உருப்பட போகுதுன்னு தான் தெரியல. என்னமோ பண்ணி தொலைங்க, என்னமோ 2 பேரும் சந்தோஷமா இருந்தா போதும். எங்க சந்தோஷத்துக்கு என்ன குறைச்சல் பாரு, இப்ப கூட சும்மா ஜிகு ஜிகுன்னு இருக்கோம். இருக்குடி இருக்கு. இப்பவே லதா கொண்டு வந்து ஜிகு ஜிகுன்னு அழுது அடியில தீப்பத்த வச்ச மாதிரி இருக்கும். கூட்டு வா, ஐ டோன்ட் கேர். என்னமோ பண்ணி தொலை, குட்டிச்சவரா போ. வெள்ளை பூவனே எந்த நிலவடி எந்த வானை மறைக்கின்ற அழகு உந்தன் உயிரை என் சுவாசம் தொடுதென கூரடி வந்து கூரடி. நிலவே மலரே கவியே அழகே அணையா ஒளியே என் நெஞ்சுக்குள்ளவா. நிலவே மலரே கவியே அழகே என் நெஞ்சுக்குள்ள நீ வா. சரி நான் கிளம்புறேன். அம்மா வந்து பை பை. அம்மா வலிக்குது. ஐயோ வலி தாங்கவே முடியலையே. எதுக்கு இந்த மாசம் இப்படி வலிக்குதுன்னு தெரியலையே. என்ன செய்வேன் நானு? வலிக்குது. நாம வேற தலைக்கு குடிச்சிருக்கோம்னு சொல்லிட்டா. 1க்கு 2 மறுபடியும் பேச ஆரம்பிச்சிருவாங்களே. வலிக்குது வயிறு. அம்மா வலிக்குது. எம்பட்டதே பொறுத்துக்கிறது. எதுக்கு இப்படி வலிக்குது வயிறு? இல்ல இன்னைக்கு ஸ்டேஷனுக்கு வர முடியாது, இன்னைக்கு என் தம்பி சென்னை கிளம்புறியான், அதனால அவனை வழி அனுப்பி வைக்கணும், அதனால இன்னைக்கு முடியாதே. ஐயோ இவர் வேற வந்துட்டாரா? இப்ப என்ன செய்வேன்? அழுக கூடாது, இல்லடா தப்பா நினைச்சு பாரு. வேணாம். இல்ல இன்னைக்கு ஒரு நாள் லீவு கொடுத்துட்டு அவனுக்கு சொல்லிட்டு வந்தேன். சொல்லிட்டேன். ஆமா அவங்க கிட்ட அப்புறம் ஓயாம பர்மிஷன் போட்டு இருக்க முடியாதுல, அதனால இன்னைக்கு ஒரு நாள், அப்புறம் அதுக்கப்புறம் லீவே போட மாட்டேன்னு சொல்லிட்டேனே. ஐயோ இன்னைக்கு வீட்ல தான் இருக்க போறாரா? எப்படி இந்த நாளை சமாளிக்க போறேன்னு தெரியல. இந்த மாதிரி விஷயம்லாம் ஆம்பளைகளுக்கு தெரிஞ்சா ஒரு மாதிரி நினைப்பாங்கல்ல. என்னதே பொம்பளை போறப்போ. சரி இப்போதைக்கு பாத்துக்கங்க, ஏதாவது உண்டா அப்புறம் பாப்போம். சரி பேரடிக்கவே வைக்கிறேன், பாய். சரி. என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி திரும்பி நிக்கிறா, என்னவா இருக்கும்? சொல்லுங்க கதிரு. என்னடி பொசுக்கு மரியாதை எல்லாம் கொடுக்குற? அது அது ஒண்ணுல கதிரு, சும்மாதே. இல்லையே, ஆளே ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கா. அம்மா கிட்ட சொன்னா ஏதாவது காசா இங்க போய் வச்சு தருவாங்கல்ல, எப்படி சொல்ல? அம்மா வலிக்குது. தலை குளிச்சிருக்கேன், மத்தவங்களுக்கு தெரிஞ்சது ரொம்ப இதா பேசுவாங்க. இந்த மாசமும் மகளையாண்டு நான் இப்ப என்னதான் செய்வேன்? என்ன இவன்? ஐயோ இதுதான் விஷயமா? ஐயோ இது வேற ஆம்பளைக்கு தெரியக்கூடாதுன்னு வைக்கக்கூடாதுன்னு பேசுவாங்க. இதை விட அது வீட்டுக்கு தெரிஞ்சுன்னா பெரிய இதுவாக பேசுவாங்க. அதுக்குதான் அழுதுக்கு போல கேட்கலாமா வேண்டாமா? பார்க்கவே பாவமா இருக்கு. இந்த பொம்பளை இந்த மாதிரி விஷயத்துலனா என்ன கஷ்டப்படுறாங்க. என்னவே ஆண்டவன் பொழப்பு கொடுத்துருக்கானோ. சரி ரொம்ப வயிறு வலிக்கு மட்டும் நல்லா தெரியுது, போய் அம்மாச்சிட்ட சொல்லுவோம். அம்மாச்சிட்ட மட்டும் சொன்னாதே எந்த பிரச்சனை இல்லாமல் ஏதாவது பார்த்து என்ன எதுன்னு செய்யும். இல்லைண்டா வந்துருவாங்க படம் ஓட்டு, ஐயோ இந்த மாசம் இல்லையா அப்படி இப்படின்ட்டு. சரி பூவரசி சொல்லுங்க கதிரே. என்னடி புதுசாவே ஒவ்வொன்றா செஞ்சுக்கிருக்க? உட்காரு, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். சரி நான் வெளியே கடை வரைக்கும் ஒரு ஜோடியை போறேன், உனக்கு ஏதாவது வேணுமா? எனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒண்ணு வேணாம். நீங்க போயிட்டு வாங்க. ஸ்டேஷன் போலையா? அதையாண்டி அங்கிருந்து மாதிரி சொல்லிக்கிருக்க? நான் இங்க தான் நிக்கிறேன், இல்ல அங்கேயே மேல நிக்கிறேன். யோ என்னையா உனக்கு பிரச்சனை இப்போ? ஆளு மண்டையும் பாரு.
இதுதான் என் பொண்டாட்டி. சும்மா மரியாதை கொடுத்தா பேசுனா பொசுக்கிட்டு பேச ஒரு மாதிரி இருக்குல்ல. அவளுக்கு என்ன பிரச்சனை அவளுக்கு தான் தெரியும். நீ வேற என்ன மாதிரி போயா சோடி பத்திட்டு போயா முதல்ல வெளிய. ஆளு மண்டையும் வந்துட்டியா போலீஸ்காரன். நாம திரும்ப திருடன்னு சொன்னேன். சோடி பத்திட்டு போயிரியா இத சொல்லி புரியா பேசாம போயா. ஏன் இப்படி படுத்துற நீயா? ஆத்தாடி விட்டா விழுந்து கடிச்சு போவாவுல. இந்த பீரியட்ஸ் டைம்ல அந்த மூட் ஸ்விங்ஸ் சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்களே, அதுவா இருக்குமோ? அதெல்லாம் எனக்கு வருமா என்ன? சரி நான் வாரேன். போயா போ வெளிய போ. ஆளு மண்டையும் வரட்டா? போயா ஏயா? இல்ல போயிட்டு வாரேன். அதே போயிட்டு வரவா? ஐயோ என்ன வம்பல்கிட்டே பேசிக்கிட்டு அப்படித்தானே. ஏயா அப்படி பண்ற? போயா. சரி கோபப்படாத, நான் வாரேன். சரியான இம்சை பிடிச்சவனா இருக்க. என்னன்னு தெரியாம அப்பத்தா என்னால முடியல. அம்மாச்சி அம்மாச்சி இங்க வாங்க அம்மாச்சி. அம்மாச்சி உங்களதே அம்மாச்சி தேடிக்கிறது வாங்க. என்ன சொல்லு அம்மாச்சி. அம்மாச்சி மாசம் மாசம் தலைக்கு குளிக்கும் போது நார்மலா வயிறு வலிக்கும் அம்மாச்சி. அது சரிதான். ஆனா இந்த மாசம் ரொம்ப வலிக்குது அம்மாச்சி. ஒண்ணுமே விளங்கல அம்மாச்சி. என்னன்னே தெரியல. என்னவா இருக்கு அம்மாச்சி? அது ஒண்ணுமில்ல. ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும். என்ன செய்ய சொல்ற? பொம்பளைய பரப்பையா தானே எல்லாத்தையும் போத்து தானே போகணும். ஒவ்வொரு மாசம் ஒவ்வொரு மாதிரி வலிக்கத்தான் செய்யும். வயிறு மட்டுமா வலிக்கும், தோட கிட எல்லாம் வலிக்கத்தானே செய்யும். சரி இரு, நம்ம கசாயம் வச்சு கொண்டு வரேன். அந்த கசாயத்தை குடிச்சுன்னா கொஞ்சம் வயிறு வலி பரவாயில்லாமல் இருக்கும். என்ன என்னடா அம்மாச்சி இப்படி சொல்கிறாள் அப்படின்னு எதுவும் நினைக்காத. ஒவ்வொரு மாதமும் இப்படி இவ்வளோ என்கிட்ட மறைச்சிக்கிட்டு நீ வாழ முடியாது. குடிச்சிக்கிறதுல என்ன எதுன்னு பாரு. என்ன அம்மாச்சி அம்மாச்சி வயிறு ரொம்ப வலிக்குது அம்மாச்சி. நான் சொன்னதை காதில் வாங்கலாம் அப்படித்தானே? சரி என்னடோ சரி பொறு, நான் போய் கசாயம் வச்சு கொண்டு வரேன். என்ன அழுகாதத்தா அழுகாத. என்ன பொறு வரேன். இங்கே வாரு, சின்ன பிள்ளைய அப்படி இப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்து போய்கிட்டே இருந்தீன்னு வச்சுக்க, உன் குடும்பத்துக்கு வாரிசு கிடைக்கிறது பெரும்பாடு. இப்பவே சொல்லிட்டேன். என்ன நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிகிட்டே இருக்கேன். என்ன முதல்ல அவளை கல்யாணம் முடிச்சது எனக்கு சரியா படலை. இப்போ இன்ன வரைக்குமே 5 மாதம் கிட்ட ஆக போகுது. இன்ன வரைக்குமே ஒரு நல்ல செய்தி அவள் சொல்லவே கிடையாது. மாதம் மாதம் தலைக்கிட்டே குடிச்சுக்கிருக்கா. இதில் உன் மாமியாகாரி போய் அவளுக்கு கசாயம் வர வச்சு கொடுக்குறாங்க. பார்த்துக்க எப்படின்ட்டு. முதல்ல உன் பிள்ளைக்கும் அவளுக்கு என்ன பிரச்சனைங்கிறத முதல்ல என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பிறவு அப்புறம் என்ன அதுக்கப்புறம் அது என்ன செய்யணும் அப்படிங்கிறத பாருங்க. என்ன இப்படியே விட்டு போய்க்கிறதுன்னு வச்சுக்கோ, ஊர் உலகத்துல எல்லாம் வந்து நிப்பாளுங்க. அந்த மகா கிட்ட கேட்டாங்கல்ல, ஞாபகம் இருக்கா? இந்த பிள்ளையோட நாத்தனார் தானே, அந்த பிள்ளைய போட்டு எப்படிலாம் கேட்டாங்க. மாமியாக்காரியை போட்டு பாடாப்படுத்தினாலாமா தெரியுமா? எத்தனை வருஷம் கழிச்சு பிள்ளை பெற்றிருக்கா வாரு. இப்பவே சொல்லிட்டேன், இதுக்கு மேல உன் விருப்பத்தா. உன் மைய விஷயத்துல என்னை தலையிட வேணாம்ல நீ சொன்னது கிடையாது. இருந்தாலும் சொல்றேன், 1000 ஆனாலும் வாயும் வயிறு வேற வேற இல்லையா? அதுவும் உன் மையனுக்கு சொல்ல வேண்டாம். அவன் பொண்டாட்டியை சொல்லிட்டு அப்படி பொத்துக்கிட்டு கோவம் வருதுதா. என்னால எதுவும் பேசவே முடியலாமா? இதுல நமக்கு வேற தெரிய வேணாம் வேற பேசிக்கிருக்காங்க. ஏன் எம்பிட்டு நாளைக்கு மறைக்கிறோம்ட்டு நினைச்சிட்டு போறா. எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்ன நாளைக்கு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிக்க போறது என்னமோ நீதே. அக்கா அதுக்காக கிடையாது. இந்த காலத்து பிள்ளைகளை பத்தி தெரியாதா? உடனேவா புள்ள பெத்துக்கிறங்க. ஏதாவது சங்கடமான சூழ்நிலை இருக்கும், இல்ல புள்ள கூட நின்றுக்காதுல, அப்படி யோசிக்கணும்ல. என்னண்டு புள்ள நிக்காதுன்னு நீ சொல்ற? அப்படிலாம் கிடையாது. நான் சொல்லவா, உன் மைனும் உன் மருமகளும் சேர்ந்து வாழவே இல்லை. அது தெரியுமா உனக்கு? பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே. நல்லா பாசமா நேசமா தானே இருக்காங்க. என் நேத்து கூட தூக்கிக்கிறீங்க. எனக்கு கொலையில வச்சு பூ கூட வச்சு விட்டானாம்ல, அத்தை சொல்லியிருந்தாங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? நீ நினைச்சுக்கிட்டே தெரி. என்ன அவங்க நல்லா காதுல பூச்சி தூக்கிருக்காங்க, அதை நினைச்சுக்கிட்டே நீ பாட்டில் அப்படியே உன் பாட்டில் உட்காந்துக்கிரு. உனக்கு தன்னால உன் பேர பேக்கி வந்து மடியில வந்து கிடப்பாங்க. என்னமோ சரி, நடிக்கிற முடியாது. யார் வேணாலும் எப்படி வேணாலும் நடிக்கலாமத்தா. என்ன இன்னும் நீ அப்படியே ஒரு விவரம் தெரியாத மாதிரியே இரு. இந்நேரம் உன் மகளை கட்டி கொடுத்துருந்தா கூட இந்நேரம் ஒரு பிள்ளைய பெற்றுட்டு வந்து நின்று இருந்திருப்பா. என்ன பிள்ளைய பெற்று வைக்கலாம் 5 மாசத்துக்கு மசகையா கூட இருந்திருப்பா. ஆனா உன் மருமகளை பத்தியா? என்னடா சரி, நான் சொல்லத்தே முடியாது அந்த வாய் திறந்து. அதுக்கு மேல உங்க விருப்பம். அன்னைக்கு வந்து ஒருத்தி கேட்டா பத்தியா? அதே மாதிரி ஊர் உலகத்துல எல்லாம் வீட்டுக்கு முன்னாடி வாசல் வந்து கேட்டாலும் நம்ம குடும்பத்துக்கு தேசியம். நீ என்ன பதில் ஏது பண்ணவே தெரியாது. உன் மருமக கிட்ட என்ன எழுந்து பேசு. முதல்ல பேசி அவங்களுக்கு என்ன பிரச்சனை சரி விட்டு சீக்கிரமா புள்ள கட்டியை பெற்று கொடுக்க சொல்ற வேலை பாரு. அப்படித்தான் பொம்பளை வாழ்க்கையில வாழ்றதுக்கு அர்த்தமே புள்ள ஒட்டி மட்டும்தான், வேற ஒண்ணும் கிடையாது. என்ன அவளால 4 பிள்ளைய பெற்று கொடுக்க சொன்னா ஒத்த பிள்ளைய பெற்று கொடுக்கறதுக்கு இப்படி உட்காந்து உட்காரி வச்சிருக்கா. என்னடோ சரி, அதுக்கு மேல உங்க விருப்பம் தான். என்ன என்னதே ஆனாலுமே சரி, என்னால வாய் திறந்து இதை நீ பண்ண செய்ய முடியாது, சொல்லவும் முடியாது. முன்ன மாதிரிலாம் கிடையாது. கதிர் என்ன அவன் பொண்டாட்டி பத்தி ஒரு வாரத்தை யாருக்கிட்ட பேச மாட்டேன். அவன் பாச நேசத்துல நான் ஒன்னும் சொல்லல. அது எல்லா ஆம்பளை கிட்டமே இருக்கிற ஒண்ணுதே. என்ன இவன் கொஞ்சம் கூட கொஞ்சம் பொண்டாட்டிய காதலிக்கிறனால அப்படி நினைச்சுக்கிறியான். என்னமோ அதெல்லாம் பிரச்சனை இல்ல. அவன் பாசம் நேசம் காதல் கீதல் புர்ணாவுக்கு எல்லாம் எனக்கு எதுவுமே எனக்கு அதெல்லாம் எதை பத்தி எந்த கவலையும் கிடையாது. எனக்கு தேவை அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழட்டுமே. இன்ன வரைக்கும் எதுக்கு சேர்ந்து வாழாம இருக்காங்க? அந்த பிள்ளைக்கு என்ன பிரச்சனையாமா? ஒரு அண்ணன் ஏதுன்னு பார்த்து சரி பண்ற வேலையை பாரு. இதுக்கு மேல என்ன சொல்ல முடியாது. என்ன நான் வாரேன். மாமியா கறிய 2 பேரும் வெளியே நிக்கிறாளுங்க. என்ன
அவளுங்கிட்ட போட்டி போட்டலாம் என்னால் எதையும் செய்ய முடியாது. கொஞ்சம் நேரம் போய் போட்டு வரேன் என்ன. இங்கே பாரு பூவரசி, உங்கள்கிட்ட ஓயாமலாம் ஒரு விஷயத்த சொல்ல மாட்டோம் என்ன. வாழ்க்கையோட நடைமுறையை புரிஞ்சுக்கிட்டு உன் புருஷன் கூட சேர்ந்து வாழ்கிற வேலையை பாரு. ஆம்பளை அப்படித்தான் சொல்லுவேன், அதுவும் உன் புருஷனுக்கு சொல்லியே கொடுக்க வேணாமத்தா. பொண்டாட்டின்னு அப்படியே வேற கணக்காக உட்காந்துக்கிறேன். எப்படி இப்படி மாற்றினேன்னு எனக்கு தெரியல. சரி இருக்கட்டும், நான் எதையும் வேணான்னு சொல்லலை. ஆனால் அவன் கூட சேர்ந்து வாழுத்தா. ஆம்பளையோட புத்தி ஒரே மாதிரி இருக்காது, உனக்கு அது புரியும்னு நினைக்கிறேன். எதை இப்படி போட்டு நான் விளக்க விரும்பலை என்ன. ஒரே மாதிரி இருக்காதுத்தா என்ன. யாருக்கு வேணாலும் வாழ்க்கை எப்படி வேணாலும் மாறும்தா. அதை முதல் புரிஞ்சு நடந்துக்க. கூடிய சீக்கிரத்தில் ஒரு புள்ள குட்டியை பெற்று கொடுக்குற வேலையை பாரு என்ன. அப்போ தான் ஓயாமல் இப்படி சொல்லிவிட்டேன்னு எதுவும் நினைக்காது, எல்லாம் தெரிஞ்சு பேசுகிறேன். மாறிக்கிறணும் தா. ஏன்னா நம்மளாம் பொம்பளையா தெரியுமா. ஆம்பளைக்க என்ன தப்பு பண்ணாலும் ஆம்பளைன்ட்டு சொல்லுவாங்க, இல்லைன்ட்டு சொல்லலை. ஆனால் நம்மளாம் பொம்பளைய ஒன்று பேசினாலும் ஒன்று வச்சாலும் நம்ம பொம்பளை என்ற அந்த ஒரு இதில் இருக்கும், ஒன்றும் செய்ய முடியாது. என்னடி காரியம் பண்ணிருக்க? என்னது அது கழுத்துல? என்னது? அம்மா, நீ என்ன எவ்வளவு வேணாலும் அடிச்சுக்கம்மா. அம்மா, அம்மா இது ஒட்டிக்கிறதா உனக்கு வர்ற கொத்து கொல்லுற போல இருக்கு. யார் இந்த தாலி கட்டினா? எத்தனை நாளா இந்த தாலியை மறைச்சு வச்சிருக்க? இப்ப என்ன ஏதுன்னு சொல்ல போறியா? இல்ல அவ்வளவுதான். அம்மா, 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 எனக்கு இளங்கோக்கு கல்யாணம் ஆயிடுச்சுமா. எனக்கு அதமா தாலி கட்டுடா. வாயே கூட. அம்மா வேணாம்மா, விட்டுமா. அம்மா வேணாம்மா. வாடி, இன்னைக்கு என்ன ஏது பாக்குறேன். வாடி. அம்மா வேணாம்மா, அம்மா வேணாம்மா. மா, எங்கம்மா இருக்க? வாமா இங்க. எல்லாரும் வாங்க இங்க. ஐயோ, உங்க பாடி கழுத்துல தாலி மாட்டிக்கிட்ட போறடி. ஐயோ, எப்படி மாட்டிருப்பா? இளங்கோ அமைதியார். இசை, என்னது அது? கழுத்துல தாலி யார் கட்டினா? எப்போ கல்யாணம் ஆச்சு? மா, என்னமா இவ்வளவு பொறுமையா கேட்டுட்டு இருக்க? கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறா. இவ இத பார்த்து எப்படி இவ்வளவு பொறுமையா இருக்க நீ? ஏய் இருடி, எடுத்தோட கத்திக்கிட்டு இருக்கா. மாதிரி என்ன ஏது விசாரிப்போம். எதுவுமே பேசாம நடு நான் ஹால்ல எடுத்து கூட்டி நிக்க வச்சிருவேனே. அப்பதா எனக்கு எவ்வளவு ஆதங்கமா இருக்கு தெரியுமா? உங்களுக்குலாம் என்ன பெத்தவன் நான் தான். அதை விட இந்த தாலி யார் கட்டினான்னு தெரிஞ்சா இன்னும் நல்லா சூப்பரா இருக்கும். என்ன அன்பு, எதுவுமே பேச மாட்டேங்கிற? அமைதியா இருக்க. ஆமா, உன் ரூட் கிளியர் ஆயிடுச்சுல, அப்ப நீ அமைதியா தான் இருப்ப. ஏய் வாய மூடு. என்ன நானும் பேசக்கூடாது அமைதியா தான் போறேன். இன்னொரு ஏதாவது பேசினா கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன். நீ யார் அக்காவாடி? அக்காவான்னு கேக்குற? மாமா செத்த பொறுமையா சுமார் மல்லிகா. என்ன இல்ல என்னங்கிறேன்? டே, நீ என்ன பண்ற? எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. இந்த தாலி யார் தெரியுமா கட்டினா? உன் தம்பி தான் கட்டிருக்கான். ரெண்டு பேரும் திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணிருக்காங்க. அத்தாச்சி பொறுங்க, என்ன திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணிருக்காங்க? அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறாங்க தானே. என்ன இவங்க கல்யாணம் பண்ணதுக்கு பின்னாடி கண்டிப்பா எதனால காரணம் இருக்கும். காரணமே யாரையும் செஞ்சிருக்க மாட்டாங்க. நீ வாய மூடுறி. நான் உன்கிட்ட தான் பேசுனேனா? வாய மூடிறேனே, எதுவும் பேசாத. இப்போ இவன் எதுக்கு இவ கழுத்துல தாலி கட்டினா? அது எதுக்கு திருட்டுத்தனமா கட்டணும்? பதில் சொல்லுங்க. இமாலதா, கொஞ்சம் பொறுமையாரு. என்ன எடுத்த கௌத்தன் எதையும் பேசாத. முதல்ல ஒரு பிரச்சனை வருதுன்னா பொறுமையா இருந்து ஹேண்டில் பண்ணணும். சும்மா எடுத்தோட தாம் தூள் கத்தனா மட்டும் இந்த பிரச்சனை அப்படி நின்ற போறது இல்ல. உங்களுக்குலாம் என்ன வலி? எனக்கு தானே. உங்ககிட்ட பேசி ஒரு பிரயோஜனம் இல்ல. டேய், எதுக்கு அவ கழுத்துல தாலி கட்டின? யார கேட்டு கட்டின? என்ன உரிமையில கட்டின? பதில் சொல்லுடா. அவனுக்கு என்ன உரிமை இல்ல? சொல்லு. அன்பு, உனக்கு முன்னாடி தெரியுமா? தெரியுமா? ஓ, எல்லாரும் சேர்ந்து இந்த வேலைய பாத்திருக்கீங்களா? நல்ல குடும்பம்டா, நல்ல குடும்பம். இங்க பாரு லதா, நீ இந்த குடும்பத்துல ஒரு ஆளுங்கிறத மறந்துடாத என்ன. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். உன் பொண்ண கல்யாணம் பண்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு, என் தம்பிக்கு என்ன உரிமை இல்ல? அவன் என் கூட பிறந்தவன். ஆனா நீ சொல்லிருவேன் என்ன. வாயை மூடிட்டு அமைதியா இருக்க, அவ்வளவுதான். இத நீ மறைச்சு பண்ணி என்னடா ஆக போதே? ஆமா, நான் உன் கூட பிறக்கல, என்ன பண்ணுவதுக்கு? ஆமா, இப்போ என்ன பண்ணுவ நீ? உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சனா உனக்கு ஒரு தகுதி தராதல இருக்குடா. ஆனா உன் தம்பிக்கு என்ன தகுதி தராதல இருக்கு? அவன் என்ன படிச்சிருக்கான்? என் பொண்ணு என்ன படிச்சிருக்கா? நீ என்ன படிச்சிருக்க? அத யோசி. லதா, நிறுத்து. என்ன படிப்பு? இல்ல என்ன படிப்புன்னு கேக்குறேன். ஏன்
ஒருத்தர் மனசுக்கு பிடிச்ச ஒருத்தர் விரும்பினா அதுக்கு படிப்பு தான் வந்து முன்னாடி நிக்குதா? என்னதான் இது பழக்கம்? உன்னை இப்படியா வளர்த்த நானு? மா, உனக்கு எதுவும் தெரியாதுமா, நீ அமைதியாரு. என்ன, நீ படிக்கல, நான் படிச்சிருக்கேன். நிறைய வித்தியாசம் இருக்குமா, அமைதியாரு. இது என் பொண்ணோட வாழ்க்கை. எதுக்காக இவன் திருட்டுத்தனமா முதல்ல தாலி கட்டணும்? இவனை சொல்லி எந்த பிரச்சனை இல்லை. இவளை இந்த வீட்டுல நான் விட்டு வச்சிருந்தேன் பத்தியா? என் புத்திய தான் செருப்பால் அடிக்கணும். எதுவுமே பேசாம அவன் அமைதியா நிக்கிறான் பாரு. எதுவுமே பேச மாட்டேங்கிறான். வாயை திறந்து பேசல. லதா, எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்க? அன்பு சொன்ன மாதிரி இளங்கோக்கும் இசைக்கு என்ன உரிமை இல்ல? ரெண்டு பேரும் ஒரு பசங்க தானே? அதே மாதிரி தான். என்ன, அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணது தப்பு தான், இல்லைன்னு சொல்லல. ஏன்னா யாரோட சம்மதம் இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டது ரொம்ப தப்பான விஷயம். ஆனா விரும்புற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிறது தப்பு இல்லையே. இது ஏன் இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? உன் பொண்ணுக்கு விருப்பம் இல்லாம அவ கட்டின தாலி கட்டறவங்க உன் பொண்ணுட்ட கேளு. ஏமா இசை, என் பையனை உனக்கு பிடிக்கல சொல்லு. பிடிக்காம கட்டாயமா தாலி கட்டி நான் கட்டறேன் உனக்கு. மவளே, அவனை பிடிக்கலன்னு சொல்ற. இல்லன்னு வெச்சுக்க, அவ்வளவுதான். இந்த வீட்ல நம்ம இருக்கவே முடியாது. இப்பவும் இந்த வீட்ல நான் இருக்க விட மாட்டேன். கூட்டிட்டு போயிருவேன். சொல்லுடி, சொல்லுங்கறேன்ல. அப்பத்தா, என்னென்ன சொல்லுவ நீ? உன் பேரன் பண்ணிருக்க வேலையை பாரு. யாரோட சம்மதம் இல்லாம என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டியிருக்கான். இங்க பாருங்க, இதுக்கு மேல இந்த வீட்ல ஒரு நிமிஷம் கூட நான் இருக்க மாட்டேன். நான் ஒண்ட வந்த பிடாரி தானே. ஆமா, உண்மை அதுதான். நான் ஒண்ணு இந்த வீட்ல பிறக்கலையே. என்ன நீங்க வளர்த்தனாலதான் என் மேல பாசம் உங்களுக்கு இல்ல. பரவாயில்ல, என் பொண்ணையும் நான் தனியாலாவே வளர்த்துக்கிறேன். எனக்கு எதுவுமே வேண்டாம். ஏன்னா இந்த நிமிஷத்துல இருந்து என் பொண்ணு இங்க இருக்க மாட்டா. அவன் கட்டின தாலி கழட்டி வீசிட்டு வருவா. கழட்டி தாலிய. அத்தாச்சி, ஏதோ பேசணுங்கிறக்காண்டி பேசிக்க இருக்காதீங்க. ஒரு பொண்ணு கழுத்துல தாலி ஏறுனா அந்த தாலியை கழட்டி யாராவது வீசிட்டு போவாங்களா? நீங்களும் பொம்பளை தானே? நான் தெரியாமத்தையும் கேட்குறேன். என்ன நீலாம் பேசாதடி, வாய மூடு. அவதான் பேசுவா. என்ன பண்ணுவ நீ? அவ பேசுவா. அவ ஏன் பொண்டாட்டி, அவ பேசுவா. என்ன, அது நீ எதுவுமே சொல்லக்கூடாது. நான் சொல்றேன், நீ கிளம்பு. ஆனா இசை இந்த வீட்டு மருமக, என் தம்பிக்கு அப்பதான் பொண்டாட்டி. அது யாருனாலையும் மாத்த முடியாது. தாலி கட்டிட்டான்ல, தாலி கட்டிட்டான், அவ்வளவுதான். அது அவன் பொண்டாட்டி. இனி உன்னால எதுவும் பண்ண முடியாது. என்ன, வீட்டை விட்டு கிளம்பி போய்கிட்டே இரு. நீ ஒண்ணு இந்த வீட்டுல இருக்க வேணாம். அது எப்படி? என் மூலமா வந்த என் பொண்ணை மட்டும் இங்க வச்சுக்கிருவீங்கன்னா நான் இந்த வீட்டுல இருக்க கூடாதா? முடியாதுடா. என் பொண்ணு இருக்கு இந்த வீட்டுல இருக்கணும். நான் இல்லாத வீட்டுல என் பொண்ணு இருக்க கூடாது. என் பொண்ணை இவன் கூட நான் சேர்ந்து வாழவே விட மாட்டேன்டா. எனக்கு அவனை பிடிக்கலடா. அப்புறம் எப்படா? இங்க பாரு, உனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல அதெல்லாம் இங்க தேவையில்ல. என்ன, உன் பொண்ணுக்கு என் தம்பி தான் பிடிச்சிருக்கு. என்ன, ரெண்டு பேரும் மனசார விரும்பி இருக்காங்க, கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. இனி என்ன முறைப்படி கல்யாணம் பண்ணணும், அது நாங்க பாத்துக்கிறோம். இன்னைக்கு உன் கழுத்துல கட்டின தாலி தெரிஞ்சு போச்சு, அவ்வளவுதானே. விட்டு டேய், பேசுனதுக்காண்டி பேசிட்டு இருக்காத, அவ்வளவுதான். இசை, இப்ப தாலி கழட்டி போட்டு வர போறியா இல்லையா? இசை, தாலி கழட்டி. என்ன லதா, ஓவரா பேசாத. என்ன, நீ யோகியமானவளா? சொல்லு பாப்போம். இப்ப என்ன, உன் பொண்ணு என் அண்ணனை கல்யாணம் பண்ணனால உனக்கு என்ன பிரச்சனை நான் கேக்குறேன். எந்த பிரச்சனையும் கிடையாது. இசை இங்கதான் இருப்பா. இசை தான் எங்களுக்கு அண்ணி. நீ வேணா வீட்டை விட்டு கிளம்பு. அதெல்லாம் நீங்க ஒண்ணும் சொல்ல தேவையில்லடி. என்ன, நீங்களாம் வாயை மூடிட்டு அமைதியா இருங்க. எனக்கு தெரியும். இசை, இப்ப அந்த தாலியை கழட்டி போட்டு வரையில நானே அத்தை எரிஞ்சிருவேன். இசை, லதா, இப்ப சொல்ற, இவ ஏன் பொண்டாட்டி. நீ முடிஞ்சா இவ கழுத்துல இருந்து நான் கட்டின தாலிய அத்தை எடு பாப்போம். உன் கை இங்க வரட்டும், கொத்திரி கொலை வச்சு கட் பண்ணிடுவேன். என்ன என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? தாலினா அவ்வளவு ஈஸியா போச்சோ? பாரு, இவ கழுத்துல தாலி ஏறுற வரைக்கும் தான் அவன் உன் பொண்ணு. எப்ப இவ கழுத்துல தாலி ஏறிச்சுன்னா அப்பல இருந்து அவன் ஏன் பொண்டாட்டி. என்ன, நீ ஒரு வார்த்தை சொன்ன ஞாபகம் இருக்கா? அந்த வார்த்தைய பொய்யாக்கணும் தான் இவ கழுத்துல நான் தாலி கட்டினேன். என்ன, ஆமா, நானும் இவ்வளவு தான் லவ் பண்றோம். இப்ப என்ன பண்ணுவ? நான் தான் தாலி கட்டினேன். இவ ஏன் பொண்டாட்டி. உன்னால முடிஞ்சா என்ன வேணாலும் பண்ணிக்கோ. நீ வேணா இந்த வீட்டை விட்டு கிளம்பு. ஆனா என் பொண்டாட்டியில அனுப்ப முடியாது. என்ன, நான் தான் சொன்னேன்ல, அவ இந்த வீட்டுலதான் இருப்பா. இது என் வீடு, என் பொண்டாட்டி இங்கதான் இருப்பா. உன்னால முடிஞ்சத பாரு. போதும், இந்த நாடக ஆட்டம் போதும். எத்தனை நாளும் என் பொண்டாட்டி தாலியை மறைச்சு வச்சு அழுதுகிட்டே இருப்பா. இங்க பாரு, நீ ஏத்துக்கல அது எனக்கு தேவை கிடையாது. வாழ போறது நாங்க, அவதான் என் கூட வாழ போறா. என்ன, அவ ஒண்ணு நான் பிடிக்காம நான் கட்டின தாலியோட அவ கழுத்துல வாங்கிக்கல. என்ன, புடிச்சு போய் தான் 2 பேரும் கல்யாணம் பண்ணிருக்கோம். என்ன, உங்களோட சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிக்கல, அவ்வளவுதான். அதையும் என் அண்ணன் நடத்தி வைப்பாரு, புரியுதா?
இவ ஏன் பொண்டாட்டி, என்னுடையவள். அதனால இவளை யாருக்கும் விட்டு தர மாட்டேன். முடிஞ்சா இவளை அந்த வீட்டுல இருந்து நீ கூட்டு போ. ஓஹோ சரி இசை, உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. இத்தனை வருஷம் உன்னை பெற்று வளர்த்துருக்கேன்ல, அதான் உனக்கு நான் வேணுமா அவன் வேணுமா? சொல்லுடி. என்ன மன்னிச்சிருமா, நீயும் எல்லாம் அம்மா மாதிரி இருந்திருந்தா நீ தான் முக்கியம்னு சொல்லியிருப்பேன்.